தொடக்கூடாத இடத்தில் தொட்ட ராயன். கருமம். ஸ்ரீ பிக் பாஸ் நிகழ்ச்சியா இல்ல வேறு ஏதாவது நிகழ்ச்சியா? பிக் பாஸ் தமிழ் சீசன் 8 தொடக்கத்திலிருந்தே டல் அடித்து வந்தது. பெரும்பாலும் எந்த டாஸ்குகளும் இல்லாமல் போட்டியாளர்களும் பெரிய அளவில் கண்டென்ட் கொடுக்காமல் டிஆர்பி பெரிய அளவில் அடி வாங்கியது. இதை சரி செய்ய தயாரிப்பு குழு கிரியேட்டிவ் டீமை மாற்றியது. இந்த நிலையில் கடந்த 2 தினங்களாக இந்த டாஸ்க் நடந்து வரும் நிலையில் இதிலிருந்து சௌந்தர்யா, ராணவ், தீபக், தர்ஷிகா, அன்ஷிதா, முத்து ஆகியோர் தாக்குப்பிடிக்க முடியாமல் வெளியேறினர். மீதமுள்ள போட்டியாளர்கள் இந்த டாஸ்கை செய்து வந்த நிலையில் வெளியேறிய போட்டியாளர்களும் மற்ற போட்டியாளர்களை தடுக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டது. இதையடுத்து ஜெஃப்ரி, ராணவ், தயான் ஆகியோர் ஒரு பொம்மைக்காக போட்டியிட்ட நிலையில் ராயன் மற்றும் ராணவ் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு அதுவே அடிதடியாக மாறியது. அவர்களிடையே ஏற்பட்ட இந்த அடிதடியை மற்ற போட்டியாளர்கள் தடுத்ததையும் பார்க்க முடிந்தது. அதாவது பிக் பாஸில் இந்த வாரம் நானும் பொம்மை நீயும் பொம்மை என்கின்ற டாஸ்க் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த டாஸ்க் ஆரம்பித்ததிலிருந்தே சண்டையாக உள்ளது. இந்த நிலையில் இந்த கேமில் இருந்து வெளியேறிய போட்டியாளர்களும் தாங்கள் வெளியேற்ற நினைக்கும் போட்டியாளர்களின் பொம்மை உள்ளே செல்ல விடாமல் தடுக்கலாம் என அறிவிக்கப்பட்டது. ராணவின் பொம்மையை ரயான், ஜெஃப்ரி ஆகியோர் எடுத்து வைத்துக் கொள்ள அவர்களிடம் மல்லு கட்டி அந்த பொம்மையை வாங்க முயற்சித்திருக்கிறார் ராணவ். அப்போது இருவருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டு ராயன் ராணவை அடிக்க பாய்ந்தார். இந்த நிலையில் ராயனுக்கு சப்போர்ட்டாக ஜாக்குலின் சண்டை போட அவர் ஒரு கெட்ட வார்த்தை சொல்லி திட்டியிருக்கிறார். இதனால் கடுப்பான ஜாக்குலின் மற்றும் சௌந்தர்யா ராணவிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். எப்படி நீ வாயை மூடுன்னு சொல்லுவ, மரியாதையா பேச கத்துக்கோ என சொல்ல அதற்கு ராணவ் சௌந்தர்யா முடியை தூக்கி போடுவதை போல் செய்து காட்டி நீ மரியாதை கொடு என சொல்கிறார். உடனே டென்ஷனான சௌந்தர்யா நான் அப்படிதாண்டா பண்ணுவேன் என எகிற மறுபடியும் இப்படி கெட்ட வார்த்தையெல்லாம் சொல்லாத என ஜாக்குலின் சொன்னதும் அதற்கு ராணவ் மன்னிப்பு கேட்கிறார். அதை ஏற்க மறுக்கும் ஜாக்குலின் நானும் உன்னை பலார்னு அரைஞ்சிட்டு மன்னிப்பு கேட்கவா என பதிலடி கொடுக்கிறார். இந்த சண்டையின் பொழுது ரயான் வேகமாக வந்து சௌந்தர்யாவை பிடித்து ராணவிடம் செல்ல விடாமல் தடுத்தார். அதில் தவறு இல்லை. ஆனால் அவர் சௌந்தர்யாவை தொட்டு பிடித்து தடுத்த இடம்தான் பார்வையாளர்களுக்கு பிடிக்கவில்லை. ஒரு பெண்ணை அந்த இடத்தில் தொட்டுத்தான் தடுப்பீங்களோ ராயன் என பார்ப்பவர்கள் முகம் சுளிக்கும் வகையில் அமைந்திருந்தது. சௌந்தர்யாவை கண்ட இடத்தில் தொட்டு பிடித்து தடுத்தது. அதே நேரத்தில் தவறுதலாக தொட்டு இருந்தால் சாரி கேட்கலாம், அதுவும் செய்யவில்லை. இதனைத் தொடர்ந்து இதையாவது தட்டி கேட்பீங்களா விஜய் சேதுபதி, சௌந்தர்யாவை கண்ட இடத்தில் தொட்ட ரயானுக்கு தயவு செய்து ரெட் கார்டு கொடுத்து அனுப்புங்கள், என்னதான் தோழியாக இருந்தாலும் இப்படி தொடக்கூடாதுன்னு ரயானை எச்சரித்து வெளியே அனுப்புங்க விஜய் சேதுபதி என பிக் பாஸ் பார்வையாளர்கள் தெரிவித்து வருவது பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள். உங்கள் தின சேவல்.